அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள் அசோக். இன்னைக்கு +2 ஃபிசிக்ஸில் மேக்னட்டிசம் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிற சாப்டரில் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ லாங் parallel கரண்ட் கேரிங் கண்டக்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே ஒரு சிங்கிள் கண்டக்டர் வைக்கும்போது அது எவ்வளோ ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 parallel கண்டக்டர்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதாவது ஏ அண்ட் பி அப்படிங்கிற 2 parallel கண்டக்டர்ஸை ஆர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் என்ன பண்ணியிருக்கேன், செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதான் கொடுத்துருக்கேன். லெட் two long straight parallel current carrying conductors separated by a distance r be kept in a air medium. அப்போ ஏர் மீடியத்தில் ஏ அண்ட் பி அப்படிங்கிற 2 கண்டக்டர்ஸை ஆர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். ரைட். இப்போ இந்த ஏ அண்ட் பி அப்படிங்கிற 2 கண்டக்டர்லையும் I1 அண்ட் I2 அப்படிங்கிற கரண்ட் ஒய் இசட் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகிறத என்ன பண்ணிட்டேன், கன்சிடர் பண்ணுறேன். அப்போ 2 கண்டக்டர்லையுமே என்ன பண்ணுது, இசட் டைரக்ஷனில் சேம் டைரக்ஷனில் என்ன பண்ணியிருக்கு, கரண்ட் ஃப்ளோ ஆகிறதா கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். அதை தான் கொடுத்துருக்கேன். லெட் I1 அண்ட் I2 பி தி எலக்ட்ரிக் கரண்ட் பாசிங் த்ரூ தி கண்டக்டர்ஸ் ஏ அண்ட் பி இன் சேம் டைரக்ஷன். எந்த டைரக்ஷன்னா இசட் டைரக்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். இப்போது த நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் எ டிஸ்டன்ஸ் ஆர் டியூ டு கரண்ட் I1 இன் அ கண்டக்டர் ஏ. அப்போது இந்த I1 ஏங்கிற கண்டக்டரில் I1 அப்படிங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது ஆர் டிஸ்டன்ஸில், அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பிங்கிற கண்டக்டர் கூட எடுத்துக்கலாம், சரிங்களா. அப்போ ஆர் டிஸ்டன்ஸில் எவ்வளோ நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது அப்படிங்கிற பண்ணலாம் கண்டுபிடிக்கலாம். அதான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு நான் டயக்ராமில் காமிச்சிருக்கேன். புரிஞ்சுதுங்களா? ஏன்னா நமக்கு என்ன ரீசன் தெரியும், ஒரு காயிலில் கரண்ட் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா அதனோட சரௌண்டிங்கில் சர்க்குலர் சேஃபில் என்ன பண்ணியிருக்கோம், நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அதாவது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால், அதாவது டியூ டு லாரன்ஸ் ஃபோர்ஸ்னால் என்ன பண்ணியிருக்கோம், நமக்கு ஒரு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால நமக்கு சர்க்குலர் பாத்தில் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ அப்போது ஒரு கண்டக்டர் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அதனோட சரௌண்டிங்கில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கலாம், ஆம்பியர் சர்க்யூட்டர் லா வச்சு கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஆம்பியர் சர்க்யூட்டர் லா படி அப்போது அந்த ஏங்கிற கண்டக்டரில் ஃப்ளோ ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ சொல்லிக்கலாம், நாம் μ0I1/2πr மைனஸ் I கேப் அப்படி சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ ஈக்குவல் டு எப்படி எழுதிக்கலாம்னா -μ0I1/2πr I கேப் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ரைட். இப்போ இதற்கான டயக்ராம் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், இங்கே நான் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். அப்போ திஸ் இஸ் அ கண்டக்டர் ஏ, திஸ் இஸ் அ கண்டக்டர் பி. இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் I1, இதில் பிங்கிற கண்டக்டர் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் I2, சரிங்களா. ரைட். இப்போது இந்த கண்டக்டர் I1 அப்படிங்கிற கண்டக்டர் ஆர் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது, அதாவது இங்கேருந்து, அதாவது ஏங்கிற கண்டக்டர் ஆர் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறத என்ன பண்ணோம், நாம் கண்டுபிடிச்சோம். அப்போ இங்கே நெகட்டிவ் சைன் போட்டிருக்கோம் அப்படின்னா என்ன ரீசன் அப்படின்னா, அப்போ இதனோட மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லி பார்க்கும்போது என்னவாக இருக்கும், இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இதை இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். From thumb rule, the directions of magnetic field is perpendicular to the plane of the paper and inverts along the negative vector I direction. அதாவது that is என்ன சொல்லிக்கலாம், perpendicular to the plane of the paper and inward direction. அதாவது என்ன பண்ணியிருக்கேன், நான் இந்த ஆரோ மார்க்கில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அப்போது எக்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்து வச்சுருக்கோங்களா. அப்போ என்ன இருக்குது, பேப்பருக்கு இன்வர்ட் டைரக்ஷனில் இருக்குது, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட், சரிங்களா. அது மேக்னெட்டிக் ஃபீல்ட் perpendicular to the plane of the paper and inward டைரக்ஷனில் இருக்கிறதுனால எந்த டைரக்ஷனில் இருக்குது, நமக்கு நெகட்டிவ் வெக்டர் I டைரக்ஷனில் இருக்குது. ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா I மைனஸ் I கேப் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்கேன், இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது let us consider a small element length dl in conductor B. அப்போ அந்த பிங்கிற கண்டக்டரில் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்மால் லென்த் எலமெண்ட் டிஎல் அப்படிங்கிற ஒரு லென்த் எலமெண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். அப்போ கன்சிடர் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், அட் விச் த மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டார் B1 இஸ் ப்ரெசன்ட். அப்போ அந்த இடத்துல என்ன இருக்கும், B1 அப்படிங்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குங்களா. ரைட். அப்போ லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆன் தி எலமெண்ட் டிஎல் ஆஃப் அ கண்டக்டர் B இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ சொல்லிக்கலாம், லாரன்ஸ் ஃபோர்ஸ் படி பார்த்தோன்னா அப்போ DF இஸ் ஈக்குவல் டு I டிஎல் வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அப்படின்னு சொல்ல முடியுமா. அப்போது இந்த டிஎல் அப்படிங்கிற லென்த் எலமெண்ட்டில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிற படிக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். அதை எவ்வளோ கொடுத்துருக்கோம், டிஎஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஐடிஎல் வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ரைட். அப்போ அதுபடி இந்த I1 அதாவது ஏங்கிற கண்டக்டர்னால
என்ன சொல்லலாம், பியில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிற கண்டுபிடிச்சிக்கோ. அப்போது இந்த டோட்டல் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் டிஎஃப், அது டோட்டல்னு சொல்ல முடியாது, டிஎல் அப்படிங்கிற லென்த் எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு I2. ஏன்னா இந்த கண்டக்டர் ஃப்ளோ கூட கண்டு வச்சு தான் சொல்லியிருக்கோம். அப்போ I2 டிஎல் வெக்டார் கிராஸ் B1 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, அப்போ B1 வெக்டார் ஆல்ரெடி என்னன்னு சொல்லி படிச்சிருக்கோம், மியூ0 I1 டிவைட் பை 2πr அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோங்களா. ரைட், அப்போது என்ன சொல்லி எழுதிக்கலாம் நாம், மைனஸ் I2 dl பி ஒன்றுக்கு பேர் என்ன பண்ணிக்கலாம், மியூ0 I1 டிவைட் பை 2πr. அப்போது இந்த கரண்ட் எந்த டைரக்ஷனில் இருக்குது, நமக்கு கரண்ட்டோட டைரக்ஷன் இசட் டைரக்ஷன். அப்போ இசட் டைரக்ஷன்ஸில் இருந்துச்சு அப்படின்னா எந்த வெக்டார் யூஸ் பண்ணுவோம், யூனிட் வெக்டார் கே கேப். அப்போ கே கேப் கிராஸ் ஐ கேப்னு சொல்லி எழுதிக்கலாங்களா. அப்போ கே கேப் கிராஸ் ஐ கேப் இஸ் ஈக்குவல் டு ஜே கேப்னு சொல்லி எழுத முடியுமா. அப்போ எப்படி எழுதிக்கலாம், த ஃபோர்ஸ் டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் மியூ0 I1 I2 dl டிவைட் பை 2πr ஜே கேப் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியும், எழுத முடியும். சப்போஸ் therefore the force on dl on wire B is directed towards the conductor A. So the length element dl in B is attracted towards the conductor A. அப்போது இந்த B கண்டக்டரில் இருக்கக்கூடிய லென்த் எலமெண்ட் என்ன பண்ணும், அதாவது ஃபஸ்ட்டு கண்டக்டர் ஏங்கிற கண்டக்டருக்கு டுவர்ட்ஸாக இருக்கும். Hence the force per unit length of the conductor B due to the current in a conductor A. அதாவது என்ன சொல்லிக்கலாம், அதாவது ஏங்கிற கண்டக்டரில் பினால் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுச்சு, அது என்ன சொல்லணும்னா ஃபோர்ஸ் பர் யூனிட், 1 மீட்டர் லென்த்தில் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுச்சு அப்படிங்கிறது எப்படி எழுதிக்கலாம். அப்போது ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் எஃப் வெக்டார் டிவைட் பை எல் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் மியூ0 I1 டிவைட் பை I2 டிவைட் பை 2πr ஜே கேப் அப்படின்னு சொல்லிட்டு எழுத முடியும். புரிஞ்சுதுங்களா. இப்போ அதே இது என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஏங்கிற கண்டக்டருக்கு மேலே என்ன பண்ணுறேன், பிங்கிற கண்டக்டரை கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த பிங்கிற கண்டக்டர்னால ஏல எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுச்சு, தென் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இப்போ சேம் அதே தான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். சிமிலர்லி த நெட் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் டியூ டு கரண்ட் I2 இன் கண்டக்டர் பி, அதாவது பியில் ஃப்ளோ ஆகக்கூடிய கண்டக்டர், பிங்கிற கண்டக்டரில் ஃப்ளோ ஆகக்கூடிய I2ங்கிற கரண்ட்னால ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் டிஎல் அப்படிங்கிற லென்த் எலமெண்ட், அதாவது ஏங்கிற கண்டக்டரில் டிஎல் அப்படிங்கிற லென்த் எலமெண்ட்டில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் B2 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூ0 I2 டிவைட் பை 2πr ஐ கேப் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். அப்போ ஐ கேப் இங்கே என்ன கொடுத்துருக்கலாமா, பாசிட்டிவ் டைரக்ஷன். பாசிட்டிவ் டைரக்ஷன் அப்படின்னா அப்போ என்ன இருக்கும், இந்த வெக்டார் from thumb rule the directions of a magnetic field is perpendicular to the plane of the paper and outward direction. ஸோ என்ன பண்ணுது, இந்த டைரக்ஷனில் போகிறதுனால நமக்கு இது எந்த இருக்கும், பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ சாரி பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கிறதுனால இந்த டைரக்ஷன் பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் இருக்குன்னா என்ன பண்ணியிருக்கோம், நம்ம பாசிட்டிவ் சைன் கொடுத்துருக்கோம். புரிஞ்சுதுங்களா. ஹென்ஸ் த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எலமெண்ட் டிஎல் ஆஃப் அ கண்டக்டர் ஏ இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ சொல்லி படிச்சிருக்கோம். அப்போது டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு, அப்போது எந்த கரண்ட் இங்கே I1 டிஎல் வெக்டார் கிராஸ் இதனால் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் B2 எவ்வளோ B2ன்னு சொல்லி கொடுத்துக்கலாங்களா. அப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கலாம், சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ I1 டிஎல் மியூ0 I2 டிவைட் பை 2πr அண்ட் கே கேப் இன்ட்டு ஐ கேப். அப்போ கரண்ட் ஃப்ளோ சேம் இசட் டைரக்ஷனால யூனிட் வெக்டார் என்னது கே கேப். தென் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஐ கேப். ஸோ என்ன போட்டுக்கலாம், கே கேப் கிராஸ் ஐ கேப்னு சொல்லி போட்டுக்கலாங்களா. அப்போ கே கேப் கிராஸ் ஐ கேப் இஸ் ஈக்குவல் டு ஜே கேப். அப்போது த நெட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் டிஎஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூ0 I1 I2 டிஎல் டிவைட் பை 2πr ஜே கேப் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போ இது யூனிட் லென்த், த ஃபோர்ஸ் ஆக்டிங் பர் யூனிட் லென்த் ஆஃப் தி கண்டக்டர் ஏ டியூ டு தி கரண்ட் இன் அ கண்டக்டர் பி. அவள் பிங்கிற கண்டக்டரில் I2ங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது ஏங்கிற கண்டக்டரில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், அதாவது த ஃபோர்ஸ் ஆக்டிங் பர் யூனிட் லென்த் எவ்வளோ அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போது எஃப் டிவைட் பை எல் ஈக்குவல் டு மியூ0 I1 I2 டிவைட் பை 2πr ஜே கேப். இப்போ இந்த ஏ அண்ட் பி ரெண்டு கண்டக்டருமே பார்த்தீங்க அப்படின்னா அதோட மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆக்டிங் பர் யூனிட் லென்த் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது என்ன பண்ணுது,
அப்போ ஏங்கிற கண்டக்டர்னால பியில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த், தென் பிங்கிற கண்டக்டர்னால ஏல எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ அதில் பார்க்கும்போது நமக்கு என்ன பண்ணுது, டைரக்ஷன்ஸ் மட்டும்தான் என்ன பண்ணுது, மாறுதே தவிர மற்றபடி என்னவா இருக்குது, மேக்னெட்யூட் ரெண்டுமே சேம் தான். புரிஞ்சுதுங்களா? ரைட். இப்போ அதை தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு டயக்ராமாக இங்கே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்குமாங்க. கரண்ட் இன் தி சேம் டைரக்ஷன். அப்போ கரண்ட் வந்து ரெண்டுமே சேம் டைரக்ஷனில் போச்சு அப்படின்னா நமக்கு என்னபடி கிடைக்கும், அதில் இந்த கண்டக்டரில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இந்த மாதிரி இருக்கும். இது சப்போஸ் கரண்ட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன், ஏங்கிற கண்டக்டரில் டவுன்வர்ட், அதாவது அப்வர்டாகவும் பிங்கிற கண்டக்டரில் டவுன்வர்டாகவும் கரண்ட் ஃப்ளோ ஆகுச்சு அப்படின்னா அதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவாக இருக்கும், ரெண்டுமே சேம் டைரக்ஷனில் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அதுதான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள் அனிமேஷனில். இப்போது இந்த ரெண்டு லாங் பேரலல் கண்டக்டர்லையுமே கரண்ட் சேம் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ நமக்கு என்ன கிடைச்சிது, ஃபோர்ஸ். The Fleming left hand rules படி the conductor experience force towards each other and hence attract each other. இது ரெண்டு கண்டக்டருக்கும் கரண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே நமக்கு என்ன கிடைக்குது, தென் Fleming லெஃப்ட் ஹேண்ட் ரூல்ஸ் படி பார்த்தோன்னா the conductors experience force away from each other and hence repel to each other அப்படிமா சொல்ல முடியும். புரிஞ்சுதுங்களா? ரைட். அப்போ இந்த பேரலல் கண்டக்டர்ஸை வச்சு தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, 1 ஆம்பியர் அப்படிங்கிற, அதாவது கரண்ட்டோட எஸ்ஐ யூனிட் ஆம்பியர் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்காங்க, டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ரைட். எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, அப்போ ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் ஆஃப் அ கண்டக்டர் எவ்வளோ சொல்லியிருக்கோம் நாம, எஃப் டிவைட் பை எல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு μ0 I1 I2 டிவைட் பை 2πr நியூட்டன் பர் மீட்டர் அப்படிங்கிற கான்செப்டை வச்சு தான் 1 ஆம்பியர் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கோம், டெஃபினேஷன் கொடுத்துருக்கோம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா when I1 I2 ஈக்குவல் டு 1 ஆம்பியர் சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் எவ்வளோ எடுத்திருக்கேன், ரெண்டு கண்டக்டருக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் 1 மீட்டர்னு சொல்லி எடுத்தேன். அப்போ ஃபோர்ஸ் எவ்வளோ கிடைச்சது, 2 × 10⁻⁷ நியூட்டன் பர் மீட்டர் அப்படி மாதிரி கிடச்சிருக்கும். அப்போ இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், 1 ஆம்பியர் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ண முடியும். எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோன்னா, 1 ஆம்பியர் இஸ் த கரண்ட் which if passed in each of the parallel conductors of infinite length and placed 1 meter apart in vacuum causes each conductor to experience a force of 2 × 10⁻⁷ Newton per meter of length of the conductors அப்படிமா சொல்ல முடியும். அதாவது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ரெண்டு லாங் பேரலல் கண்டக்டரில் 1 மீட்டர் டிஸ்டன்ஸ், ரெண்டு கண்டக்டர்ஸ் என்ன பண்ணுறேன், 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ அந்த ரெண்டு கண்டக்டர்லையுமே சேம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் என்ன பண்ணுறேன், அலோவ் பண்ணுறேன். எவ்வளோனா 1 ஆம்பியர் அப்படிங்கிற கரண்ட்டை அலோவ் பண்ணுறேன். அப்படி அலோவ் பண்ணும்போது ஒவ்வொரு கண்டக்டரும் ஈச் ஆஃப் தி கண்டக்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஏ ஃபோர்ஸ் ஆஃப் 2 × 10⁻⁷ நியூட்டன் பர் மீட்டர் அப்படிங்கிற ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லியிருக்கோம், 1 ஆம்பியர் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், டிஃபைன் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? ரைட். இப்போது ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் ஃபீல்ட் டியூ டு தி பேரலல் கரண்ட்ஸ், அது முன்னாடி சொன்னது மாதிரி தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஒரு இமேஜ் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அப்போ பேரலல் முன்னாடி சொன்னதே தான். அப்போ ரெண்டு பேரலல் கண்டக்டர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அதில் கரண்ட் ஃப்ளோ சேம் டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், தென் கரண்ட் ஃப்ளோ ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்கோம், இங்கே கொடுத்துருக்கோம். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ரைட். இதில் ஏதாவது என்ன பண்ணலாம், இப்போ இந்த நடத்தின டாபிக்ஸ்லேருந்து ஒரு சில அசைன்மெண்ட் கொஸ்டின், அதுவும் குறிப்பாக எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் இது. என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னா, டிஃபைன் 1 ஆம்பியர் அப்படி மாதிரி 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். டிஃபைன் ஃபோர்ஸ் பிட்வீன் 2 லாங் பேரலல் கரண்ட் கேரியிங் கண்டக்டர்ஸ் உங்கள் புக் பேக்கில் 12வது கொஸ்டின்ஸாக கொடுத்து வச்சுருப்பாங்க பிக் கொஸ்டினில். இது அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின். அதனால் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் தெளிவாக படித்து எழுதி பாருங்கள். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.